ஹலோ வணக்கம் பீடாக். பாக்ஸிங் டே பாக்ஸிங் தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே எடுத்தோடனே ஆஸ்திரேலியா பயங்கரமா பாக்ஸிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பும்ரா தயவுல கொஞ்சமா இந்தியாவும் பாக்ஸிங் பண்ணிட்டாங்க. நீங்க தான் சொல்லணும், இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க, டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க விவரமா. அதே மாதிரி நீங்க நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணதெல்லாம் நிறைய இதா இருக்கு. ஏன்னா டீம் சேஞ்சஸ் உட்பட சுந்தர் ஆடலைன்னா இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு ஒரே போடா போட்டீங்க. ரொம்ப நேரம் யோசிச்சேன், நானும் யோசிச்சு யோசிச்சு கில்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். அந்த கில் மேலேயே கை வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதே மாதிரி சுந்தரம் ஆடிட்டாரு. ஸோ டீம் செலெக்ஷன், டாஸ் வின் பண்ணது, இனிஷியல் தாட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. கரெக்டா பண்ணிருக்காங்க இந்தியா. அதுல ஒண்ணு என்ன சந்தேகம், போல்டு கால், பட் தட் இஸ் ரைட் கால் டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப பாகிஸ்தான் பாருங்க, அப்துல்லா ஷஃபீக்கை டிராப் பண்ணிட்டு ஷான் மசூத் ஓப்பனிங் ஆடணும்னு சொன்னோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணணும். இந்தியா அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணாங்க. டாஸ் யார் கையிலயும் இல்ல. இன்னொன்னு நம்ம சொன்னோம், இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் இன் எம்சிஜி பாத்தீங்கன்னா 299 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 289 செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கஷ்டமாகும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனா டே 4 டே 5 போனீங்கனாலும் எந்த டார்கெட் 220 மேல செட் பண்ணாலும் சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பிரேவ் டாக்டிக்ஸ் அவங்க எடுத்தாங்க. ஸ்டாம் கொன்ஸ்டாஸ் வந்துட்டு அன்ஆர்த்தடாக்ஸா ஜஸ்பிரீத் பும்ராவை அட்டாக் பண்ணி ஆடினாரு. இட் பேட் த வே. அதனால ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. என்ன சின்ன பையன் வந்து அடிக்கிறான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. The same shot would have gone up in the air, would have got out second or third over. கரெக்ட். ஸோ இப்போ செகண்ட் ஓவர்ல வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகேன்ஸ்ட் ரிவர்ஸ்ல இப்போ ஆடுறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்டா அவர் ஸ்கோர் பண்ண நிறைய பவுண்டரிஸ், சிக்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆல் அகேன்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. தட் டசன்ட் மீன் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேட் பை எனி மீன்ஸ். ஒரு போல்டு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இட் ஒர்க் அவுட் ஃபார் ஆஸ்திரேலியா. யூ ஹேவ் டு கிவ் இட் ஃபார் ஆஸ்திரேலியா. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க இந்தியா தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ராவை அவங்க அட்ராக்ட் பண்றாங்க. படுறது பேட்ல தூக்கி லாங் ஆன் மேல அடிக்கிறாரு, எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிக்கிறாரு, லேப் ரிவர்ஸ் லேப் எல்லாமே படுதுங்கும் போது என்ன பண்ணோம், டக்குன்னு அவருக்கு பிரேக்க கொடுத்துட்டு எதுக்குப்பா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடுறீங்க நீங்க, ஃபார் வாட் ஆர் யூ பிளேயிங் டூ ஸ்பின்னர்ஸ். டப்புனு வந்து ஸ்பின்னர்ஸை நீங்க கொண்டு வரணும். அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட அவர் ஆடி இருந்தாருன்னா தெர் இஸ் a குட் சான்ஸ் you might have got him out early. அது அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு உங்களுக்கு நடக்காம போயிடுச்சுக்கும் போது ரெண்டு ஸ்பின்னர் நீங்க வச்சிருக்கீங்கும் போது தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஷுட் ஹவ் டன். அதை ஏன் வந்து இந்தியா பண்ணல, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க சார். இன்னொன்னு, ரெண்டு ஸ்பின்னரை நீங்க ஆடுறீங்க அப்படின்னா, ரெண்டு தடவை டெஸ்ட் மெல்பர்ன்ல ஜெயிச்சிருக்கீங்கன்னா எப்படி ரிசர்ச் பண்ணணும்? அந்த ரெண்டு ஸ்பின்னர் யாரு, எப்ப யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல யூஸ் பண்ணோமா, இல்லைன்னா பால் ஹோல்ட் ஆன அப்புறம் யூஸ் பண்ணோமா, என்ன ட்ரெஜெக்டரி போட்டாங்க, என்ன அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சோம், பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட் ஃபுட் யூஸ் பண்ணி ரன் அடிச்சானா, பேக் ஃபுட் யூஸ் பண்ணி ரன் அடிச்சானா, என்ன லென்த் போடணும், இந்த ரிசர்ச்சை பண்ணி அட்டாக் பண்ணணும். நீங்க ரெண்டு ஸ்பின்னரை சும்மா நான் ஆடுறேன்னு நீங்க ஜெயிக்க முடியாது. அதுதான் வந்து ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங். இது எனக்கு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரெக்ட் தான் பீடா. வில் கன்கர் வித் வாட் யூ சே. ஆனாலும் ஒரு நல்ல ஃபைட் பேக் தானே. 228 for 2 இருந்தாங்க. நான் டிவி போட்டப்போ பார்த்தா ஓரளவுக்கு பிடிச்சி இழுத்துட்டாங்க தானே. புடிச்சு இழுத்தாங்க சார். இப்ப 112 for 1 in 25 overs. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு வாஷி வந்து போலிங்கே போடல. 112 for 1 in 25 overs அட் 4.48 runs per over. பும்ரா வந்து 8 ஓவர்ல 41. அந்த மாதிரி வந்து பும்ரா வந்துட்டு உங்களுக்கு ரன் வந்து டெஸ்ட்ல கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஏழாவது ஓவர்ல வந்து பும்ரா வந்து இந்த கோன்ஸ்டாஸ் அட்டாக் பண்ணி 14 ரன் அடிச்சாரு. உடனே வந்து உங்களுக்கு என்ன தெரியணும், ஓகே படுது போல இருக்கு இருக்கு அப்படின்னு உடனே மாத்தி இருக்கணும். 15 ஓவர்ல 78 for 0 loss. உங்களுக்கு வந்து மெல்போர்ன்ல ஸ்லோவா போகும், ரன்னே வராதுன்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல 78 for 0 loss அங்கேயே ஃபர்ஸ்ட் பஞ்ச் அவங்க கொடுக்கறதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு 10 out of 10 செஷன் ஒன்னுலயே. அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிடிச்சி எடுத்தாங்க. 28 overs 64 for 1. சுந்தர் எப்ப போலிங் போட்டாரு, கடைசி ஓவர், லாஸ்ட் ஓவர் பிஃபோர் டி சுந்தர் போட்டாரு. அந்த ஸ்குவீஸ் செஷன்ல நீங்க சுந்தருக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவர் ஒன்னு ரெண்டு விக்கெட் அப்ப எடுத்திருந்தாருன்னா, அந்த செகண்ட் செஷன்ல ஒரு இன்ரோர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டோரி would have been different. அப்படி இன்ஸ்பைட் ஆஃப் ஒன்லி ஸ்கோரிங் 64 in 28 overs, ஆஸ்திரேலியா எட்ஜ் அவுட் செஷன் 6 out of 10. தேர்ட் செஷன்ல திருப்பி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
135 ஃபார் 4 இன் 33 overs இட் 4.09. 4 விக்கெட் எடுத்ததுனால இந்தியா கேம் பேக் இன் டு த செஷன். பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா ஒன் த செஷன் அகைன் எட்ஜிங் அவுட் 6 out of 10. எனக்கு ஒன்னே ஒன்று வந்து என்ன எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஓவர் வந்து சுந்தர் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஃபிஃப்த் ஓவர்ல காட் ரிட் ஆஃப் மார்னஸ்ல புஷேன். 66 ஓவர்ஸ் அப்ப ஆயிருக்கு. 66 ஓவர்ஸ்ல 5 ஓவர் தான் அவர் போட்டிருக்காரு. ஜடேஜா வந்து 14 ஓவர்ல 54 ரன், 1 விக்கெட். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சேனால ஜடேஜா பேட்டிங் ஆல்ரவுண்டரா, போலிங் ஆல்ரவுண்டரா? நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க வியூவர்ஸும் பதில். அதுதான் பீடா, இந்த கண்டிஷன்ஸ்க்கு ப்ரிடாமினன்ட்லி இஸ் பேட்டர் தான். நம்ம ஏற்கனவே அது தேவையான அளவுக்கு we have explained it. பட் அந்த விக்கெட் அதெல்லாம் சொல்லி இட்ஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன். பட் இன்னைக்கும் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் தட் இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் நாட் தட் ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஹியர். வென் ஐம் சேயிங் தட் இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஹூ ஷுட் போல் ஃபர்ஸ்ட்னு கேக்குறேன் நானு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு, இப்போ என்னோட கேள்வி வந்து அது கிடையாது. ஜடேஜா என்னைக்குமே என்னோட பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஆனா அதோட ரோல் என்ன? பேட்டிங் ஃபர்ஸ்ட், போலிங் செகண்ட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ போலிங் ஆல்ரவுண்டரா யார் ஆடுறது? வாஷிங்டன் சுந்தர். பிகாஸ் இஸ் கோயிங் டு பேட் ஆஃப்டர் நிதிஷ் ரெட்டி அட் நம்பர் 8க்கும் போது, இப்ப வாஷிங்டன் சுந்தர் 12 ஓவர்ல 37 ரன், 1 விக்கெட். ஜடேஜா 14 ஓவர்ல 54 ரன், 1 விக்கெட். உங்க போலிங் ஆல்ரவுண்டர் நிறைய போலிங் போடணுமா, பேட்டிங் ஆல்ரவுண்டர் நிறைய போடணுமா போலிங்கு? அதுதான் என்னோட கேள்வி. பட் பெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் புரியுது. ஆஃப். இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா, இன்னொரு கேள்வி நான் உங்களை கேக்குறேன். ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நல்லா புடிச்சு பீடா ஒரு இழுத்தாங்கன்னு கேள்வி சொன்னீங்க. கேளுங்க. போன தடவை நம்ம வியூவர்ஸ் கமெண்ட்ல போட்டாங்க, பீடா ஒரு கேள்வின்ட்டு போட்டு ஒரு 9 கேள்வி கேட்கறீங்க, ஒன்னொன்னா கேளுங்க. இல்ல இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 69th ஓவர்ல 246 ஃபார் 5. ஓகே, 69th ஓவர்ல 12 ஓவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நியூ பால எடுத்தாங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த கடைசி 3 ஓவர் நிதிஷ் ரெட்டி விக்கெட் கீப்பரை முன்னாடி வச்சுட்டு போடுறாரு. பிரில்லியண்டா போட்டாரு நிதிஷ் ரெட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் வந்துட்டு, நீங்க 5 ஓவர் தான் கொடுத்தாங்க, 10 ரன் தான் கொடுத்தாரு. அது என்ன டாக்டிக் எனக்கு புரியல. இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, 5 விக்கெட் விழுந்திருக்கு, நியூ பால் வரைக்கும் நான் ரன்னு கொடுக்காம ஓட்டிடுறேன். நியூ பால் வரைக்கும் நான் ஓட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ஐ கேன் ஹாவ் அ பர்ஸ்ட்னு. இப்ப எப்படி அவங்க யோசிச்சிருக்கணும்னா, இன்னும் 1 விக்கெட் எடுத்துட்டு ஒரு 6 டவுனோ 7 டவுனோ நியூ பாலுக்கு ஃப்ரெஷ்ஷா பும்ரா போலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். இப்ப 311 ஃபார் 6 என்ன பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா. அவங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னொன்னு அவங்க எப்படி யோசிச்சிருக்கணும்னா, இந்த நியூ பாலுக்கு முன்னாடியே இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள நிறுத்தினு, கேரி பாத்தீங்கன்னா அப்படியே டப்பு டிப்புன்னு ஷார்ட் ஆட போறாரு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்லோவா மூவ் ஆகும்னு சொன்னோம். இந்த கொன்ஸ்டாஸ் ஒருத்தர் தான் வந்து 65 பால் 60. கவாஜா பாருங்க 121 பால் 57. மார்னாஸ் லபுஷன் 145 பால்ல 72. ஸ்டீபன் ஸ்மித் 111 பால்ல 68. அதுக்கப்புறம் இந்த இவர் தான் வந்துட்டு கேரி தான் வந்து பேட்டை விடுறாருங்க போது என்ன பண்ணிருக்கணும், ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு பக்கம் நிதிஷ் ரெட்டி, ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சிராஜை வச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும், எல்லா ஃபீல்டரையும் உள்ள வச்சுட்டு அவரை ஷார்ட் ஆட விட்டுருக்கணும். 1 விக்கெட் நீங்க நியூ பால் முன்னாடி எடுத்து அதுக்கப்புறம் பும்ராவை கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டோரி would have been டிஃப்ரெண்ட். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார், உங்களுக்கே பாவமா இல்லையா சார் பும்ரா போலிங் போடுறத பார்த்தா? அஹ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போல்ட் அகைன் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா 21 ஓவர்ஸ். எப்ப பார்த்தாலும் அவர் போலிங் போட்டுருக்காரு. பரிதாபமா இருக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இங்க என்ன குனிய நினைக்கிறாங்க? குனிய தான் ஏதோ பண்ணுவாங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, டெஸ்பிரேஷன் நிறைய தெரியும் சார். டெஸ்ட் மேட்ச் இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் 13 ஓவர் 15 ஓவர் 16 ஓவர் போகும். நீங்க வந்து எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் 5 ஓவர்ல உடைக்க முடியாது. இங்க என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபிளவர் ஆகுதுன்னா உடனே திருப்பியும் பும்ரா கொண்டு வராங்க. இன்னொன்னு சொல்றேன், தேர்ட் ஸ்பெல் எல்லாம் போட்டாரு பாருங்க, பாவமா இருந்தது. கஷ்டப்பட்டு போட்டாரு. நியூ பால்ல எனர்ஜியே இல்ல அவருக்கு போடுறதுக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. எனக்கு என்ன பையன்னா, இந்த மாதிரி ஒர்க் லோடு கொடுத்து அவர் காலை ஒடிச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்றதா எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஆஸ்திரேலியா 360 போயிட்டாங்கன்னா the path will be very very difficult for India. At the end of day one, Australia 77, India 23. பீடா அவ்வளவு கொடுத்துட்டீங்களா பீடா? ஒரு 60 40 கூட கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டாங்களா? 6 விக்கெட் ஒரு 350க்கு ஆல் அவுட் ஆக்கிட மாட்டாங்களா?
ஏன் சார் இந்த உள்ளத்தை அள்ளித்தல சொன்ன மாதிரி செம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க, கொஞ்சம் மேல போட்டு கொஞ்சம் கொடு. பார்த்து போட்டு கொடுங்களேன். சார் அங்க ரன்னே வராது சார் மெல்போர்ன்ல. நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க. இப்ப முதல்ல வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் செஷன் அடிக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பிச்சில் பயங்கர த்ரெட் இருக்கும்னு நினைச்சோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு, ஆடுறதுக்கு ட்ரூவா இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இட் இஸ் நாட் எ ஈஸி விக்கெட் டு பேட். பயங்கரமா பால் மிஸ்பிஹேவ் பண்ணுது. ஒரு சில பால் பாத்தீங்கன்னா அந்த இவருக்கு கேரி அவுட் ஆனார் பாருங்க, ஆக்காட்டி பொங்குன்னு இங்க வாங்கின்னு போச்சு. மார்லாஸ் லபுஷேன் அடியான அடி வாங்கினார், ஏகப்பட்ட டாட்டோ வருது, வயிறெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாட்டூ. செம அடி வாங்கினாரு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப் பிச்சு. இப்ப 360ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மம்மூத் ஸ்கோர். ஆஸ்திரேலியா 360 அடிச்சாலும் இன்னொன்னு சொல்றேன், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 289. 3 நாள் வரைக்கும் பேட்டிங் வந்து அவ்வளவு மோசமா இருக்குது, ஆனா சேலஞ்சிங்கா இருக்கும். ஈவன் இப் இந்தியா கன்சீட் லீட், தே ஷுட் கன்சீட் ஒன்லி லீட் ஆஃப் 30 ரன்ஸ் ஆன் வாட் ஆஸ்திரேலியா புட்டா. நாளைக்கு அவன் 370 அடிக்கிறான்னா, இந்தியா 340 அடிச்சாங்கன்னா இட் வில் பி 50-50. நீங்க 50-60 ரன் லீடு கொடுத்துட்டீங்க மெல்பர்ன்ல. நோ டார்கெட் வில் பி சேசபிள் இன் மெல்பர்ன் ஒன்ஸ் இட் எக்ஸீட்ஸ் 200 இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, ஆனா இன்னும் நீங்க சொன்னீங்க ரன் வராதுன்னு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 80 பால்ல 100 அடிக்காம எடுத்த உடனே காலி பண்ணதுக்கு பும்ராவுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிராவிஸ் ஹெட்டை வந்த உடனே இன்னைக்கு தூக்கிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, ஹெட் வந்த உடனே இஷ்டத்துக்கு அடிக்க விட்டாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து கரெக்டா தான் பண்ணாங்களா? ஹேட் தே ஒரு பிளான் இன் பிளேஸ், அதனால அவர் அவுட் ஆனாரா இல்ல பும்ராவோட பிரில்லியன்ஸ்னால தான் அவுட் ஆனாரா? ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் ஆஃப் ஸ்பின்னர், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் உள்ள வச்சுட்டாங்க ஆஃப் சைட்ல. அவர் போட்டுனே இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் பேக் ஃபுட் போய் கட்டா அடிக்கிறாரு. அவர் கட்டடிக்க கட்டடிக்க ஆஃப் சைட்ல நேர கைக்கு போகுது. அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, ஓகே அவர் அடிச்சு அவுட் ஆல, ஓகே he tried to leave the ball outside the off stump and got bowled. ஓகே என்னன்னா, they kept him quiet for the period. அதுக்கு உங்களுக்கு கேட்டலிஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் போட்ட ஆஃப் ஸ்பின். அவர் ட்ரபிள் பண்ணாருல, நான் சொல்ல வரல, டப்பு டப்புன்னு அடிச்சாரு, குடன் ஃபைண்ட் த கேப்ஸ். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆடம் பில்கிறிஸ்ட் அந்த காலத்துல அவரை நீங்க குவைட்டா எப்படி வைக்கிறீங்களோ அது பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்க, அதை தான் நான் சொல்றேன். அந்த பால் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்டம்ப் அந்த மாதிரி விழுந்தது. அவரு விட்டதும் தப்பு கிடையாது, அவ்வளவு தூரம் பால் சீமாய் உள்ள வராதுன்னு விட்டாரு. பயங்கரமா சீமாய் உள்ள வந்துருச்சு. என்னோட வருத்தம் அதுதான். மிச்ச மார்ச் விடுங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி டிராவிஸ் செட்ட ஜீரோல அவுட் பண்ணிட்டு 311 கொடுத்துருக்கீங்களேயா, அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். டிராவிஸ் செட் ஜீரோல அவுட் ஆறாருன்னா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கணும்? இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்தியா பேட்டிங் ஆனா 4 செஷன் ஆடி 330 அடிக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு செஷனா 90 ரன் அடிக்கணும்னு. இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டை நீங்க அவுட் பண்ணதுக்கு ஸ்டோரி எப்படி இருந்திருக்கணும்? 287/8 இருந்திருக்கணும், நாட் 311/6. அண்ட் வெல் செட்டில்டு ஸ்டீவ் ஸ்மித் இன் டு லுக் ஆஃப்டர் த நியூ பால். அந்த கமின்ஸ் ஒரு சரியான தலைவலி. அவர் ஒரு 20 அடிப்பாரு, இந்த ஸ்டார்க் ஒரு 20 அடிப்பாரு, இந்த லைன் ஒரு 20 பால் பிளாக் பண்ணுவாரு, அந்த பாலண்ட் ஒரு 20 பால் பிளாக் பண்ணுவாரு. இந்த மாதிரி தண்ணி காமிச்சு ஸ்டீவ் ஸ்மித்தை நீங்க அவுட் பண்ணலன்னா, 360 போயிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a பிக் 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 சேலஞ்சு. அதான் நான் சொன்னேன், ஐம் நாட் ரூலிங் இந்தியா அவுட் ஆஃப் த கேம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 3 days வரைக்கும் கரெக்டா நீங்க ஆடினீங்கன்னா ஆட முடியும். பட் தி லீட் கோஸ் மோர் தென் 30, இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. அதேதான், ஸ்டீவ் ஸ்மித் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது ஃபார்ம்லேயே இல்லாத, எப்பயுமே இப்படிதான் இந்தியாவுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பேட்டர் வந்து ஃபார்ம்லேயே இல்லாம இருந்திருப்பாங்க, ரன்னே அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவோட ஒரு சீரிஸ் போட்டா ஃபார்முக்கு வந்துருவாங்க. அந்த பெருமை வந்து இந்த வாட்டி ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நம்ம கொடுத்துட்டோம். பார்ப்போம் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் அவுட் ஆகுறாங்களான்னு. ஆஸ்திரேலியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். இந்த கேம் விட்டு இந்தியா பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்? லஞ்ச் வரைக்கும் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகாம ஆடின கேம் காலி, அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நியூ பால்ல வந்து குவிக்கா வர ரன்ஸ் வேற வரும். அண்ட் 5 ஓவர்ஸ் தான் ஓல்டு, 81 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த நியூ பால் எடுத்தாங்க. ஒன்லி 5 ஓவர்ஸ் ஓல்டு. நம்ம கணக்குப்படி அவங்க வந்துட்டு இப்போ லஞ்ச் வரைக்கும் ஆட்டாங்கன்னா ஒரு 25 ஓவர். 25 ஓவர் அவங்க ஆட்டாங்கன்னா நியூ பால்ல குவிக்கா ரன் வரும்னு நான் சொல்றதுனால 90 ரன் வந்துடும். 400 வந்துட்டாங்கன்னா நீங்க கடை இழுத்து மூட வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த 2003ல வீரேந்தர் சேவாக் ஒரு கத்தி சீவல பெரிய பாண்டி மாதிரி வந்தாரு, 195 அடி இல்ல இடின்னு இடிச்சாரு. அந்த மாதிரி தைரியமா இடிக்கணும் ஒருத்தர் வந்துட்டு. யார் இடிப்பாங்க தெரியல. ஏன்னா பெரியப்பா வந்து
அவரை கேள்வி கேட்ட போது எஸ் ஐ எம் கோயிங் டு பேட் அடிச்சா டாப். அவர் தான் அடிக்கணும், சேவாக் மாதிரி அடிக்கணும்னா ரோஹித் தான் அடிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், இப்ப நானே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் ஆடணும்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை அவங்க 400 போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கதாயத்தை தூக்கின்னு வந்து பெரியப்பா ஃபார்ம்லி இல்ல அவரு பட்டுச்சே. இட் இஸ் கோயிங் டு பி a பிக்கஸ்ட் இது கொலாப்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, ஓப்பனிங் வந்து சோட்டினும் சேவாக் ஆடின மாதிரி தட்டி பாயிண்ட் கீட்டு மேல பிரிச்சுட்டாரா, அந்த மாதிரி ஆடணும். அந்த மென்டாலிட்டியில வருவாரா? செட் இஸ் கோயிங் டு பேட் அண்ட் டாப் ஆஃப் த ஆர்டர். இஸ் இ கோயிங் டு ஓபன் த பேட்டிங்? டோன்ட் நோ. இஸ் இ கோயிங் டு பேட் நம்பர் 3? டோன்ட் நோ. ஒன் ஆஃப் தீஸ் த்ரீ. என்ன பொறுத்த வரைக்கும் டார்கெட் நிறைய இருந்தா பெரியப்பா ஹேஸ் டு ஓபன் த பேட்டிங். சூப்பர். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப இப்ப ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அவங்க போகும்போது நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான் கம்பீர் பேசணும். How we pulled back from a hopeless situation. ஆனஸ்டா சொல்றேன், 237 for 2 நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கே வந்து அவன் அவுட் மார்னா செலப்ரேஷன் அவுட் ஆகலன்னா 350 அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 350 for 2, 350 for 3 வந்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கடையை கிளீனா சாத்திருக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, ஹவு வி புல் பேக் திங்ஸ் அப்படின்னு. அதை தான் அவங்க சொல்லணும். வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன். We have opened the floodgates and then we have got the tail right now batting with Steve Smith. இன்னும் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை பண்ணக்கூடாது. இப்ப நாளைக்கு ஒரு 15-16 ரன் பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா உடனே ஸ்டீவ் ஸ்மித்துக்கு டீப் ஸ்கொயர் லெக்கு டீப் பாயிண்ட் எல்லாம் வச்சிருவாங்க. அதை பண்ணாதீங்க. ஸ்டார்க்கும் பேட்டிங் ஆடுவாரு, லயனும் பேட்டிங் ஆடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, கில்லாடியே சரி நீ ஸ்ப்ரெட் பண்றிய ஃபீல்ட, நான் சிங்கிள் எடுத்துக்கிறேன்னு எவ்வளவு அக்குமுலேட் பண்ண முடியுமா பண்ணுவாங்களே ஒழிய ஸ்டீவ் ஸ்மித் சுத்தி அவுட் ஆப்பாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவுட் ஆக மாட்டாரு. So that is another strategy India should. Australia's point of view is to bat until lunch. India's point of view is to make sure the ball is only 5 overs old. They have to attack and get them out at around 340. That is going to be a massive achievement if they do that. The first session is going to be very crucial. நாளைக்கு நான் வந்து 77-23 அப்படின்னு தப்பி நாளைக்கு இந்தியா திருப்பி சொல்றேன் 6 down. அங்கேயே பிரிஸ்பேன்ல சொன்னதே தான் சொல்றேன். India is going to be 6 down tomorrow at stumps. It is going to be curtains. It is going to be 2-1 in favor of Australia. பாப்பா நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி India has really pulled things back after a precarious situation. We'll come back tomorrow and see where India stand. We'll do the review. Your only octopus. Until we come back for that episode and entertain you, thanks a lot and bye bye.